ஏங்க நம்ம ஊரு கூமாப்பட்டி வாங்க, சொர்க்க பூமிங்க. எங்க தண்ணிய பாருங்க, எங்க கண்ணாடியா இருக்குங்க. எங்க ஊருக்கு வாங்க, எப்படி இருக்கு, தரமா இருக்கா? எங்க தண்ணிய பாருங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. தமிழ்நாடு முழுக்க மிக பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்படியே செய்தி வந்து காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயா அப்படின்னு சொல்லி பொஸ்கின்னு கேட்டுறாதீங்க. வரும், அங்கங்க ஒன்னொன்னு வந்திருக்கும். டிவி காரங்க இருக்கானுங்க பாருங்க, அவனுக்கு மாதிரி உலகத்திலே அயோக்கியன்னு எவனும் கிடையாது. ஓப்பனா சொல்லுங்க, பம்பாயில் இருக்கிற ரெட் லைட் ஏரியா மாதிரி நடத்துறானுங்க கம்பெனி. நைட்டு விவாதம் ஆகுமா, டிபேட் பண்ணுவாங்களா, ஒரு வாரத்துக்கு டிபேட் பண்ணுவாங்களா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இப்பதான் ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி தான் முதலமைச்சர் வந்து முக்கியமான மீடியாக்களுடைய ஆசிரியர்கள், அவங்களுடைய தலைவர்கள், அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கையை பிடிச்சி ஏதோ ஒரு கோடு வேர்டு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு. அதனால மக்கள் எல்லாரும் சேர்ந்து, இந்த மாதிரி சமூக ஊடகங்களாகட்டும், மக்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து அதிகப்படியாக குரல் எழுப்பும் போது வேற வழி இல்லாம, ஐயா வேற வழி தெரியலீங்கயான்னு வேணா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இதை பற்றி விவாதிக்கலாம். பிறந்த நாட்டை குறை சொல்லாம பொழைக்கிற வழிய பாருங்க, நாட்டை எப்படி நடக்கும் எனக்கு தெரியும். இந்த திராவிட மாடல் ஆட்சியில நடக்கிற முதல் லாக்அப் டெத் இது இல்லை. அதிமுக ஐடிவிங்கில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்காங்க. அந்த பட்டியல் படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2021 ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனதிலிருந்து இப்பொழுது வரை 25 மரணங்கள் இந்த மாதிரி நடந்திருக்குதுன்னு சொல்லி அவங்க ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க. கவுண்டிங்ல கன்மா இருக்குங்க. இது ஆரம்பம். இந்த மேட்டர் முடிஞ்சா என்ன பண்றோன்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? நம்ம சொம்பு இருக்கார்ல, சாரி அண்டா இருக்கார்ல, இன்னைக்கு அவர் வந்து புதைக்கிறதா நம்ம இந்த வீடியோடைய மிக முக்கியமான நோக்கம். ஏம்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க, சீக்கிரம். வணக்கம், இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் பீச். உயிர் கடைசியா உடம்புல ஒட்டிட்டு இருக்குல்ல ஒரு துளி, அந்த ஒரு துளி உடம்புல உயிர் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த கடைசி நிமிடம் வரை இந்த மண்ணுக்கான, இந்த மக்களுக்கான அரசியலை நான் இன்னும் சத்தமா பேசுவேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், திமுகவோட ஆட்சி அப்படின்றது ரொம்ப ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப கடுமையா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பல பிரச்சனை இருக்கு. அப்படி இருந்தும் இதுவரைக்கும் வாய் திறக்காது இந்த திமுக கொத்தடிமைகள் இருப்பானுங்கல்ல. இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து பைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கிறீங்க. இந்த அதுதான் அண்டா செந்தில் வேலா இருக்கட்டும், இல்ல யூடியூப் பில்டர்ஸ், அப்புறம் இந்த மாதிரி, அப்புறம் ட்ரைப்ஸ் கரிகாலன், இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாருமே இங்க என்ன தப்பு நடந்தாலும் சரி நாங்க முட்டு கொடுப்போம், நாங்க தாங்கி பிடிப்போம். உதயநிதி உலகம் போற்றும் உதய. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. ஒவ்வொருத்தரும் திமுக கிட்ட காசை வாங்கிக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். பயப்படாத கேட்ச் மாமா, எனக்கு பிஸ்கட். இது நாய் பிஸ்கட் மாப்ள, இது இங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் வாங்கிட்டு வந்தேன். நான் என்ன கேக்குறேன், அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது நீங்க அதிமுகவை எதிர்த்தீங்க. அவன் எவனுமே இந்த 4 வருஷம் இந்த திமுகவோட கேடுகட்ட கேவலமான கருணாநிதி ஆட்சியை பத்தி ஏன் எவனும் வாயை திறந்து பேச மாட்டீங்க? இப்ப செந்தில்வேலு ஏற்கனவே இந்த சாத்தான்குளம் சம்பந்தப்பட்டு ஒரு லாக் அவுட் நடந்தப்ப கொந்தளிச்சாரு. என்ன சொன்னாரு? நான் பேசுவேன்டா, அப்படித்தான்டா பேசுவேன், ஏய் அப்படின்னு பேசினாரு. இப்ப எங்கப்பா கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் பேசுறேன்பா, நான் கொஞ்சம் பேசுறேன் அப்படின்னு டோனை இறக்குறாரு. ஊமையா? மௌன விரதமா? ஏன் அது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்க, நம்ம யாராலையும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவர்களுடைய அந்த லாக்அப் டெத். மிக துயரமான ஒரு சம்பவம், கொடுமையான ஒரு சம்பவம்.
அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு, கனிமொழி அவர்களுடைய செயல்பாடு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு, திமுகவில் இருந்த அத்தனை முக்கிய முகங்களுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஊரடங்கு நேரத்தில் மூடுவதற்கு தாமதமாக்கினார்கள் என்ற காரணத்திற்காக இப்படிப்பட்ட தாக்குதல்களை நிகழ்த்த காவல்துறையினருக்கு யார் அனுமதி தந்தது? ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸின் இன்னுயிருக்கு எந்த நிவாரணமும் ஈடு இல்லை. இந்த உயிர் பலிக்கு நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர் தான். ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. இது விட மாட்டோம். சும்மா ஏதோ நாங்க 4 நாள்ல மறந்துடுவோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. யார் சொன்னது? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். லாக்டவுன் காலத்துல இங்க இருந்து சென்னைக்கு தடை இருந்த பொழுது சாத்தாங்குளத்துக்கு போன மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று திருப்போணத்துல என்ன நடந்துச்சுன்னு கூட ஒரு பதிவு கூட உங்களால போட முடியாதுல்ல? இது ஏதோ அப்படியே கொஞ்ச நாள்ல அப்படியே மறந்து போயிருவாங்க, கடந்து போயிடறா மட்டும் நினைக்காதீங்க. நாங்க மறக்க மாட்டோம், நாங்க விட மாட்டோம். இது ஒரு கேவலமான ஆட்சி, இது ஒரு டம்மி முதல்வர் அப்படிங்கிற மாதிரி தாக்குதல். சர்வாதிகாரியாக அவர் தான் ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சர்வாதிகாரி, இந்த மாதிரி ஒரு டம்மி சர்வாதிகாரியை உலகம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். அதாண்டா இதாண்டா நான் தாண்டா, அதாண்டா இதாண்டா நான் தாண்டா. எனக்கு தெரிந்து இது போன்ற ஒரு அதிரடியான சர்வாதிகாரியை நான் சிம்புதேவன் இயக்கத்தில் வெளிவந்த 23ஆம் புலிகேசி என்ற படத்தில் தான் பார்த்திருக்கிறேன். இப்படி ஒரு சர்வாதிகாரியை. மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ள மாறி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி. இன்னொன்னு, உங்களுக்கு தான் அதிகாரம் படவே தெரியல, எதுக்கு இந்த டயலாக் எல்லாம்? நான் சர்வாதிகாரியாக மாறுவேன், மாறுங்க. யார் வேணான்னு என்ன மாத்திட்டாரு? எவனாலும் மதிக்கிறான்னா அதிகாரி மதிக்க மாட்டேங்கிறான். தட்டி கேட்கறது கூட ஸ்டாலினுக்கு துப்பு இல்லைன்னா எதுக்கு ஒரு சிஎம் இருக்காரு? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். ஒரு அரிய வகை இனம்ங்க. அந்த இனம் அழிஞ்சு வருது. அந்த இனத்தை பத்தி நான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேங்க. ரொம்ப ஒரு சூடு சொரணையோட உணர்ச்சியோட இருந்த ஒரு இனம், அந்த இனமே இப்ப காணோம் அப்படின்னு சொல்றாங்க. சார், இந்த அக்யூஸ்ட் எங்காவது பாத்தீங்களா சார்? இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? யாரு? ருக்மணி. என்னடா அது? என்ன ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது. பிச்சு புடியா பிச்சு. என்னடி உரசுது? என்ன உரசுது? என்ன இனம் அப்படின்னா, நடிகர்களாக இருந்து புரட்சி பேசுபவர்கள், திரையில் மட்டுமல்ல தரையிலும் கூட. எப்ப? கடந்த ஆட்சியில ஆர்ஜே பாலாஜி, விஜய் சேதுபதி, ஐஸ்வர்யா ராஜேஷ், சித்தார்த். அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. ஆனா என்ன, ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இவங்க வாயில பெரிய பூட்டா தூக்கி போட்டுட்டாங்க. கொஞ்சம் பேர் மிச்சர் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாரா இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சர் தின்னுட்டு இருக்கான். கொஞ்சம் பேர் எதை சாப்பிட்றோன்னு தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் பேர் படமே வந்தாலும் எல்லா படமும் அப்படியே ஃப்ளாப் ஆகுது. காரணம் அவங்களுடைய ஊழ்வினைகள் தான் அப்படிங்கிறத அவனுங்க இனிமேல் புரிஞ்சுக்கிடுவானுங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அவங்களுடைய வேலை நடிப்பதாக இருக்கும் பட்சத்தில் ஒரு அரசியல் கட்சிக்காக குரல் கொடுக்கும் போது இன்னொரு அரசியல் கட்சிக்காக குரல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கேயும் நீங்க நடிகர்களாக மட்டும்தானே இருக்கீங்க, மக்களுக்காக இல்லையே. உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன்.